ஹாய், சாரீ ப்ரொடக்ஷன் நெட் இருக்குன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ரீசன், நீங்கள் ஸ்டோன் உள்ள சாரீஸ் எல்லாம் அயர்ன் பண்ணும்போது ஹீட் டைரெக்டாக கொடுக்கும்போது அந்த க்ளூ வந்து மெல்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஆப்வியஸாக அந்த ஸ்டோன்ஸ் விழுந்துடும். அண்ட் அகெயின் ஆரி ஒர்க் சாரீஸ் எல்லாம் பண்ணும்போது உங்களோட அயர்ன் பாக்ஸ் இல்லை பிளேட் டேமேஜ் ஆகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்காக தான் சாரீ ப்ரொடெக்ஷன் நெட் நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த நெக்ஸ்ட் ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா, நல்லா ஹெவி சில்க் சாரீஸ் இருக்கும் இல்லையா, ஒரு 70,000 ஒரு 1 lakh சாரீஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா ஆப்வியஸாக வந்து அது சில்வர் ஜரியாக இருக்கும் இல்லை கோல்டு ஜரியாக இருக்கும். ரெண்டுமே டிஷ்யூ கூட மிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் ஹீட் வைக்கும்போது அந்த ஜரி ஈஸியாக வந்து பிரேக்கப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அந்த ஹீட்டில் ஒரே ஒரு ஜரி பிரேக் ஆச்சுனாலும், அந்த ஒரே ஒரு த்ரெட் பிரேக் ஆச்சுனாலும் ஃப்யூச்சரில் அந்த அரிசி முட்டையை பிரிக்கிற மாதிரி ஒன்று தொட்டு ஒன்று ஈஸியாக பிரிஞ்சுட்டு வரும். ஸோ தட் உங்கள் சாரீ வந்து ஃப்யூச்சரில் டேமேஜ் ஆகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. பை த வே, இட் டசன்ட் மீன் நீங்கள் ஒரு சாரீ ப்ரொடெக்ஷன் மேட் போட்டு அயர்ன் பண்ணுறதுனால உங்கள் சாரீ வந்து பொசுங்காமல் இருக்கும், கருகாமல் இருக்கும் அப்படின்லாம் கிடையாது. யூ ஷுட் நோ த சயின்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர். சில்க் சாரிக்கு எவ்வளோ வைக்கணும், ரா சில்க் எவ்வளோ வைக்கணும், பனாரஸ்க்கு எவ்வளோ வைக்கணும், டிஷ்யூக்கு எவ்வளோ வைக்கணும், நெட்க்கு எவ்வளோ வைக்கணும். இன்னும் சில சாரீஸ் எல்லாம் இருக்குது. நீங்கள் ஸ்டீம் மட்டும் கொடுத்துட்டு கையில் ஷேர் பண்ணாலே ப்ளீட்ஸ் அழகாக ஹோல்ட் ஆகிருக்கும். ஸோ உங்களுக்கு டெம்பரேச்சரை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சிருக்கணும். இதுக்காக நாங்கள் சாரீ ப்ரொடெக்ஷன் மேட் நம்ம யூஸ் பண்ணுறோம். அண்ட் ஹோப் யூ ஃபைண்ட் இட் யூஸ்ஃபுல். இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன டீடைல் நுவான்சஸ் கூட நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மேக் ஷூர் நீங்கள் என்னோட அப்கமிங் சாரீ ட்ரேப்பிங் ஒர்க் ஷாப்பில் ஜாயின் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு. அண்ட் தேங்க்யூ, பாய்.